வணக்கம். நான் மெக்கானிக் ஈச்சம் பேசுகிறேன். இருசக்கர வாகனம் பொழுதுநீக்கு மருத்துவர். இந்த வண்டி வந்து ஸ்பார்க் ப்ளக் அடியாயிருக்கு. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, E20ன்ற பெட்ரோலு அப்லோட் பண்ணுறாங்க. இப்போ உள்ள பெட்ரோல் வந்து E20ன்ற பெட்ரோல் வந்து வாகன கட்டுப்பாடு புகை கட்டுப்படுத்துறதுக்காக எத்தனால் கலந்த பெட்ரோல் போடுறாங்க. அந்த பெட்ரோல்னால் இப்போ இந்த வண்டி வந்து ரிப்பேர் ஆகி நிற்கிது. இதை வந்து ப்ளக்கை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம், வண்டி ரிப்பேர் பார்க்குறதுக்கு. இந்த வண்டியில் வந்து இந்த எத்தனால்ன்றது என்ன அப்படின்னா, கரும்பு சாறுலேருந்து எடுக்கிற அந்த கழிவில் வர்ற தொகையில் வர்ற கழிவை வந்து எடுத்து எத்தனாலாக மிக்ஸ் பண்ணி அந்த எத்தனால் ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணி அதை எத்தனாலாக்கி போடுறாங்க. அதில் வந்து இப்போ வர்ற இந்த வண்டிகள் பூராமே BS3 BS4 வண்டிகள்லாம் அடியாகும். அதில் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த இருக்கிற ஸ்பார்க் ப்ளக்கு ஃபயர் தன்மை கம்மியாகும். பெட்ரோல் வந்து பியூர் பெட்ரோல்னால் ஃபயர் ஆகிரும். இந்த பெட்ரோல் கம்ப்ரஸர் வந்து லூஸ் ஆகி உங்களுக்கு ஸ்பார்க் ப்ளக் அடியாகும். இதெல்லாம் நம்ம ஸ்பார்க் ப்ளக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா, இந்த கம்பெனி ஓரளவுக்கு அந்த பெட்ரோலை வந்து இந்த பெட்ரோலில் ஓடுறதுல கூட கொஞ்சம் நாளைக்கு 20 நாள் 30 நாள் தாங்கி ஓடுது. வேறு கம்பெனி போட்டால் தாங்க மாட்டேங்குது. நியூ ப்ளக்கு புது ப்ளக்கு சேஞ்ச் பண்ணுறோம். இந்த வீடியோ பதிவு எதுக்காக போடுறோம்னா, E20ன்ற பெட்ரோல்னால வண்டி வந்து கம்ப்ரஸர் வந்து லூஸ் ஆகி உங்களுக்கு ஆயில் தன்மை அடித்து ஃபயர் கம்மியாகிடுது. ஃபயர் ஆகாமல் நின்றுக்கிடுது. இந்த பிரச்சனை இல்லாதனால வண்டி வந்து ஒரு இன்ஜின் வேலை மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஒரே கம்பெனி பெட்ரோல் போடுறது ரொம்ப நல்லது. பெட்ரோல் வந்து ஒரே கம்பெனி, இந்த கம்பெனி கண்டினியூ போட்டிங்கன்னா அதே கம்பெனி பண்ணி போட்டோம்.